முதலமைச்சர் குடியுரிமை திருத்த சட்டம் அது மீண்டும் பேசு பொருளாக இருக்கிறது. அதில் அவர் சொல்வது இந்த சட்டம் அதிமுகவின் ஓட்டு போட்டதுனால தான் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றார். அது அதிமுக துரோகம் செய்திருக்கிறது அப்படின்றதுதான் அவருடைய குற்றச்சாட்டார். அதாவது இந்த தலைப்பு மிக முக்கியமான சென்சிட்டிவான தலைப்பு. ஒரு சமுதாயத்தை சார்ந்து பேச போறோம். இந்த தலைப்பில் அதிமுக சார்பில் நானும் அதிமுகவை எதிர்த்து 3 பேர் பேச வந்திருக்கிறாங்க. அதனால என்னுடைய கருத்துக்கான அவர்கள் பேசக்கூடிய நேரங்கள்ல சேர்த்து எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா அதிமுக எதிராக பேசுறதுக்கு தான் நம்ம தமுக சேர்ந்து வந்தாரு. இப்ப நண்பர் பத்திரிகையாளர் பேசினாரு, திமுக பிரதிநிதியும் பேச போறாங்க. சோ அதனால எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நான் விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கேன். கருத்தை வைங்க, அதுக்கு பிறகு பார்க்கலாம். கருத்தை வைங்க. இப்போ பொதுவா சிறுபான்மை மக்களை வாக்கு வங்கியாகவே பயன்படுத்தி வந்த திமுக கட்சி இப்போ முஸ்லிம்கள் எல்லாம் அதிமுக பக்கம் போயிட்டாங்கிறது ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கும் திமுகவுக்கும் ஒரு பதட்டமும் பயமும் அந்த கண்ணில தெரிது மட்டுமல்ல, இனி ஸ்பெயினுக்கு போய் கூட அதனுடைய பதட்டத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. என்ன பதட்டம்? அதான் எங்கடா முஸ்லிம்கள் எல்லாம் மீண்டும் அதிமுகவுக்கு போயிட்டாங்கன்னா நாம இது வரைக்கும் முஸ்லிம்களை ஏமாத்தி வந்தது இனிமே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில அவர் சிஏ சட்டத்தை ஆதரித்த கட்சி, சிஏ ஆதரித்த கட்சி சொல்றாரு. சிஏ பத்தி முஸ்லிம்களுக்கு எதிரான யார் யார் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு ஒட்டுமொத்தமா பேசிதான் ஆகணும். சிஏ மட்டும் பேச முடியாது, சிஏயும் சேர்த்து பேசணும். ஆமா இல்ல? முதல்ல நான் கேட்கிறேன், சிஏ சட்டம் வருவதற்கு முன்னாடி பிஜேபி ஆட்சி அங்கத்தில் இருக்கும் போது முதல்ல பொது சிவில் சட்டம் அப்போ 2002 பொது சிவில் சட்டத்தை முதலில் ஆதரித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதை யாரும் மறுக்க முடியாது. தமுக பிரதிநிதி இருக்கார், அவரை சொல்ல ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்களா? எப்ப ஆதரித்து அந்த சட்டமன்றத்தில் பேசுறாங்க. ஆதரித்து சொல்லுங்களேன், என்ன ஆதரிச்சாங்க சொல்லி கொஞ்சம் நீங்க டைம் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் சொல்லிடுறேன். ஜவஹர் அலி பேசுங்க, சொல்லுங்க. எப்ப பேசினாங்க, என்ன பேசினாங்க? அதாவது பொது சிவில் சட்டத்தை ஆதரித்த திமுகவுடன் முஸ்லிம்கள் கூட்டணி வைக்கலாமா வைகோ கேள்வின்னு கேட்டு, பொது சிவில் சட்டத்தை ஆதரித்து வாக்களித்த திமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா முஸ்லிம் இயக்கங்களுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி எழுப்பார். ஸ்ரீபெரும்பு தொகுதியில பேசுறாரு. கடந்த 2002 மக்களவை பாரதிய ஜனதா உறுப்பினர் கொண்டு வந்த பொது சிவில் சட்ட மசோதாவை அறிமுக நிலையிலே நாங்கள் எதிர்த்தோம், பனாத்வாலமும் எதிர்த்தார். ஆனால் அமைச்சராக இருந்த பிரமோத் மகாஜன் மசோதாவை எதிர்க்காமல் புறக்கணிக்கும் படி என்னுடைய கேட்டுக்கொண்டார். அதை மறுத்து மசோதாவை எதிர்த்து வாக்களித்தேன். ஆனால் அப்போது அந்த கூட்டணியில் இருந்த திமுக மசோதாவை ஆதரித்து வாக்களித்து பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்த திமுகவோட முஸ்லிம்கள் இயக்கங்கள் கூட்டணி வைக்கலாமான்னு பேசிய ரெக்கார்டு இருக்குது. பேச்சு இந்த ரெக்கார்டு பண்ணா போடுறேன். அடுத்து நான் வந்துடுறேன், டைம் கம்மியா கொடுப்பீங்க. சரி ஜவஹர் அலி, இது என்ன பாணியிலான தர்க்கம்னு புரியல. தொடர்ந்து 5 பேர் வந்திருக்காங்கன்னா 5 பேருக்கும் கருத்து கொடுப்போம். சரி, ஓகே, விட்டுருங்க. இது தவறு. இல்ல நான் முடிச்சிடுறேன். தொடர்ந்து இதை செய்வதை அனுமதிக்க முடியாது. இந்த நேரம் விவாதத்தினுடைய 1 மணி நேரம் அது கேளுங்க. சொல்லிட்டே இருக்க கூடாது, நான் அனுமதிக்க மாட்டேன். அடுத்து வரேன். இப்போ என்ஐஏ சட்டம் எப்ப வருதுன்னா, என்ஐஏ சட்டத்தை யாரு கொண்டு வந்ததுன்னா காங்கிரஸ் கொண்டு வரும்போது ஆதரித்தது, மறுமுறை பிஜேபி கொண்டு வரும்போதும் திமுக அதற்கு ஆதரிச்சு நிலைப்பாடு ஆதரிச்சாங்க. நான் இப்ப முதல்ல திமுக தானே வர்றேன், சொல்றேன் கேளுங்க. நீங்க முடிச்சிடறேன் சார், கொஞ்சம் தயவு. அதுக்கப்புறம் ஊஃபாங்கிற சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டம், இதுலதான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக அதிகமா தடுப்பு காவல் சட்டத்துல பாதுகாப்பு சட்டத்துல போடப்பட்ட சட்டம் எதுனா ஊஃபா. அந்த சட்டம் அந்த முஸ்லிம்கள் அதிகமா பாதிக்கப்பட்ட சட்டம் எதுனா ஊஃபா. இதுல திமுக ஆதரவாக பிஜேபிக்கு வாக்களித்தது ஒண்ணு. 2வது தமிழ்நாட்டில் இப்போ ஏடிஎஸ் ஒரு சட்டம், ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது இந்த அரசாங்கம். இது முழுக்க ஏற்கனவே பல படைகள் எல்லாம் இருந்தா கூட இது டெரரிஸ்ட் முஸ்லிம்களை பாயிண்ட் அவுட் பண்ணி கோயம்புத்தூர்ல இதுக்காக இந்த ஆக்ட் கீழே பல பேரை பிடிச்சிருக்கு. என்ஐஏ பத்தி உங்க கருத்து என்ன? என்னை சார் நாங்க சொல்றேன், என்ஐஏ பாதுகாப்பு சட்டத்தின்படி அந்த வெளிநடப்பு செய்தோம் அதிமுக. இவர்கள் ஆதரித்து வாக்களித்தார்கள். இப்ப நான் திமுக பத்தி பேசுறேன், எங்களை பத்தி பேசுறதுக்கு 3 பேர் இருக்கிறாங்க, பேசுவாங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நாங்க சிஏ ஆதரிச்ச மாதிரி இவங்க பொது சிவில் சட்டத்தை ஆதரிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்துல ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் மூவ்மெண்ட் ஒரு அமைப்பு இருந்தது.
அந்த அமைப்பை முழுமையாக தடை செய்தது காங்கிரசும் திமுகவும் தான் சேர்ந்த அந்த ஆட்சி காலத்துல. இது எல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இது மட்டும் இல்ல, நீங்கள் பாபர் மசூதி இடிக்கப்படுறது எப்போ இடிக்கப்படுது? 91. அது இடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் நீங்க என்ன பண்றீங்க, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை அமைக்கிறாங்க. இவங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்டது தவறு, ஒரு மதவாத கட்சி பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லக்கூடிய நீங்கள் அதற்கு பிறகுதான் நீங்கள் கூட்டணி அமைக்கிறீங்க, கூட்டணியில் அங்கம் வகிக்கிறீங்க, மந்திரி சபையில். அப்போ நீங்க முஸ்லிம்களுக்கு பாதுகாவலரா கேள்வி, ஒரு சாதாரண அதிமுக ஒரு முஸ்லீமா கேள்வி கேட்கிறேன். முஸ்லீமா கேள்வி கேட்டதுனால அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்ததுல நீங்க முஸ்லீமா அவங்கள கேள்வி கேட்கலையா? கேள்வி கேட்டு அதான் நான் சொல்லிட்டு வரேன், அப்புறமா முழுசா கேளுங்க. அப்போ அதே மாதிரி குஜராத்தில் பெரிய கலவரம், இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்ட போது அன்றைக்கு கருணாநிதி அவர்கள் சொன்னது, மோடி நல்லவர், அவர் திறமையானவர், அது வேறு மாநில பிரச்சனை, அதை பத்தி நான் பேச முடியாது அப்படி என்று அதை மறுதளிச்சு விட்டார். அது வாட்ஸ்அப் தகவல். வாட்ஸ்அப் உண்மையிலே முரசொலியில கண்டித்திருக்கு ஜவஹர் அலி, நீங்க செக் பண்ணிக்கலாம். அது வாட்ஸ்அப் தகவல் சார். சட்டமன்றத்திலேயே பதிவேடுகளில் தாடி வைத்த தீவிரவாதி என்று கலைஞர் சொன்னது இருக்கு. அடுத்து வரேன், கோவை கலவரம் சொல்றீங்க, பாயிண்டடா நம்ம இந்த தலைப்புக்குள்ள பேசலாம். இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் பாயிண்ட் இந்த தலைப்புக்குள்ள உங்களை சுருக்குறேன். சிஏஏவை நீங்க எதிர்த்திருக்கிறீங்க, ஆதரிச்சிருக்கிறீங்க. அப்போ இப்ப எதிர்க்கிறீங்களே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் என்னோட கேள்வி. சரி, ஓகே, நான் இதில் சொல்றேன். கோவை கலவரம், அந்த கலவரம் ஏற்பட்ட போது அப்பாவி இஸ்லாமியர்கள்னா 19 பேர் கொல்லப்பட்டார்கள, அதுவும் திமுக ஆட்சி காலத்தில் நடந்த முஸ்லிம்களுக்கு எதிரான சம்பவங்கள் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் சொல்றேன். அந்த கைதிகள் இன்றைக்கும் சிறையில் இருக்காங்க. அவர்களை விடுதலை செய்வோம் சொல்லி வாக்குறுதி கொடுத்துதான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராகவே இங்க பரோல் கேட்கும் போது உச்ச நீதிமன்றத்தில் இவங்க ஒரு அபிடவிட் போடுறாங்க. என்ன அபிடவிட்னா, அவர்களை விட்டா அவர்கள் இன்னும் மனநிலையை மாறாதவர்கள். ஜவஹர் அலி, இப்ப நீங்க சொன்னதுல எந்த இடத்துல ஒரு நெருக்கடி வரும்னா, இப்போ கோவை குண்டுவெடிப்புல இருக்கிற நீண்டகால சிறை கைதிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் அதிமுக கடந்த 10 ஆண்டுகள்ல இருந்தாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நாங்க இதெல்லாம் செய்யல சார், நாங்க இதெல்லாம் 25 வருஷம் கோரிக்கையே எழுப்பப்பட்டது சார், அது குறித்து பேசவே இல்ல. அந்த கோரிக்கையை நிராகரிச்சிருக்கீங்க. ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் இந்த கோரிக்கை ஜவஹர் அலிக்கு என்ன விட அதிகமா தெரியும். ஜவஹர் அலிக்கு ஒரே ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கிறேன். 25 வருஷம் இல்ல, ஒரே ஒரு விஷயம், என்னை விட இதை நன்கு அறிந்தவர் நீங்க. இந்த கோரிக்கை இப்ப திமுக இப்ப இந்த 2 ஆண்டுகள்ல தான் எழுப்பப்படுது. அதிமுக ஆட்சி காலத்துல எழுப்பப்படவே இல்லை. திமுக ஒரு வாக்குறுதியா இல்ல. என் கேள்வி இதுதான், நான் சொல்றது கேளுங்க சார். திமுக யாரும் அவங்கள பரோல்ல விட மாட்டேன்னு சொல்லல. ஆனா இவங்க ஒரு அபிடவிட் போடுறாங்க. இன்னும் சொல்ல போனா சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரியா இருந்த அமுதா அவர்கள் இருங்க சார், முடிச்சிடுறேன். இல்ல அமுதா ஒரு அபிடவிட் போடுறாங்க. இல்ல இப்ப இது அந்த அபிடவிட் என்ன, அதெல்லாம் நம்ம டீவியேட் ஆயிட்டு ஒரு இடத்துல இந்த கைதிகளை விட்டால் தமிழகத்திலே ஒரு பாதுகாப்பு. ஒரே ஒரு பாயிண்ட், நான் உங்களுக்கு நிறைய நேரம் கொடுத்திருக்கேன், நிறைய நேரம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அது உங்க தவறு, அது உங்க தவறு, உங்கள் தவறு. 8:05 இவருக்கு முடிக்கிறேன் சார். 8:14 வரைக்கும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க சார். ஒரு நிமிஷத்துக்கு மேல பேசலாம். அடுத்த ரவுண்ட் நீங்க இன்னும் வரவே இல்லை. நான் அடுத்த ரவுண்ட் தர மாட்டேன். இந்த தலைப்பை பேசிருங்க. ஓகே, நான் எந்திரச்சு கூட போயிடுறேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல ஜவஹர் அலி, நீங்க விவாதத்துக்கு வந்த மாதிரி தெரியல. சரி சார், நீங்க எப்பவுமே கூட தகராறு பண்ணிட்டே இருக்கீங்க சார். சிஏஏ குறித்து பேசுங்கன்ற பேசவே மாட்டீங்க. சிஏஏ முதல்ல 1955, 1986, 1992, 2003, 2005, 2015, 2019 குடியுரிமை சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அதுல 2003 கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி திமுக அங்கம் வச்சது. அப்பதான் என்பிஆர் சேர்த்து வருது. நீங்க 2003 திருத்தம் பிஜேபி கொண்டு வராங்க குடியுரிமை சட்டத்துல. இதே சிஏ சட்டத்துல பிஜேபி திமுக கூட்டணி அரசாங்கத்தில் கொண்டு வரலாம். அதுல திருத்தம் கொண்டு வருவது இந்திய அரசுக்கு தேசிய. என் கேள்விக்கே நீங்க பதில் சொல்ல சார். நீங்க ஆதரிச்சிட்டு இப்ப எதிர்க்கிறீங்களே, என்ன மாற்றம்னு கேக்குறேன். நீங்க அதுக்கு வரவே இல்ல. திமுக செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அதிமுக நிலைப்பாடை பத்தி கேக்குறேன். நீங்க அதிமுக நிலைப்பாடை எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு பேசிட்டாரு, ட்வீட்ல கொடுத்துட்டாரு. முஸ்லிம் அந்த நிலைப்பாடு எந்த விஷயத்தையும் அண்ணா திமுக ஏற்றுக்கொள்ளாது, அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும். ஆட்சியில் இருந்தபோதே சொன்னார் சார். இல்ல சார், அப்ப ஆதரிச்சு ஓட்டு போட்டுட்டு சொன்னீங்க.
சார் நீங்க அப்போ இலங்கை தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்ட point, இந்த okay. விஷயங்கள் மதிவாணன். நடந்தது Okay. திமுக ஆட்சியில் நடந்தது. மதிவாணன். அப்ப அதுக்கு திமுக என்ன பண்றாங்க?